காலை வணக்கம். நம்ம இப்ப அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா இலக்கணத்திலேயே தொகா நிலை தொடர் பார்க்க போறோம். தொகை நிலை தொடர் அப்படின்னா உருபுகள் மறைந்து வரும், சொல் மறைந்து வரும், எழுத்துக்கள் மறைந்து வரும், இதெல்லாமே தொகை நிலை தொடர் வரும். ஆனா தொகா நிலை தொடர் என்பது எதுவுமே மறைந்து வராது, இருப்பது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். சரியா? இருப்பது இருப்பதாகவே வரும், எதுவும் மறைந்து வராது. இதனுடைய வகை பார்த்தீங்கன்னா 9 வகையா சொல்லியிருக்காங்க. 1 எழுவாய் தொடர், 2வது விழித்தொடர், 3வது வினை முற்று தொடர், அடுத்தது பெயர் எச்ச தொடர், வினை எச்ச தொடர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா வேற்றுமை தொடர், இடை சொற்றொடர்கள், உரி சொற்றொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லி 9 வகையா தொகா நிலை தொடரை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா எழுவாய் தொடர். இது என்னது? இது வினையும், அதாவது ஒரு விஷயத்த நம்ம எழுவாய் தொடர் அப்படிங்கிறது பாருங்க, எதுவும் தொக்கி அப்படியே இருக்கக்கூடாது. வெறும் சீதை அப்படின்னு சொன்னா என்னது? அது பெயர். வந்தால் அப்படின்னு சொன்னா என்னது? வினை. அப்ப ரெண்டும் சேர்ந்து வரணும். வெறும் வந்தால் அப்படின்னா அந்த இடத்துல எழுவாய், பயன் இல்லை, விஷயம் இல்லை. வந்தால் அது ஏதோ பெண் வந்தால் அப்படிங்கிறது ஒரு வினை மட்டும்தான் இருக்கும். பெயர் மட்டும் வந்துச்சுன்னு சொன்னாலும் வெறும் சீதை என்ன பண்ணுனா நமக்கு தெரியாது. அதனால சீதை வந்தால் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுவாய் தொடர். உன்னை தொடர்ந்து பெயரை தொடர்ந்து வினையும் வந்தால் அது எழுவாய் தொடர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விழி தொடர். விழித்து கூறுவது. நம்ம எங்கேயோ இருக்கோம், யாரையும் நம்ம கூப்பிடுறோம். எப்படி கூப்பிடுவோம்? அவங்களை நமக்கு முன்ன பின்ன தெரியாது. ஒரு வயதானவர்களா இருந்தோம், அல்லது நம்மளை விட சின்னவங்களா இருக்கலாம், அல்லது நமக்கு மகள் ஸ்தானத்துல இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிறப்ப அவங்களை யாருன்னே தெரியாதப்போ அவங்க பேரும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி கூப்பிடுவோம்னு பார்த்தா மகளே வா. நம்மளுடைய அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி என்னது? விழித்து சொல்வது. மகளே வா அப்படின்னு சொல்லுவது வேறொரு பொருளை தூரத்தில் இருக்கிறதையோ அல்லது கிட்ட இருந்தாலும் சரி அவங்களை கூப்பிடுற விதம் என்பது விழித்து சொல்லுது. தூரமா தான் இருக்கும் அந்த விஷயம். அப்ப அப்படி சொல்லுவது விழித்தொடர். வினை முற்று தொடர். என்னது? ஒரு வினையை தொடர்ந்து செயல் முற்று பெற்றுக்கு. சரியா? இந்த இடத்துல பாருங்க, கண்டேன் அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல செயல் முற்று பெற்று. யாரை கண்டேன்? அப்ப அதனோட சேர்ந்து எது வரணும்? பெயர் தொடர்ந்து வரணும். அப்போ ஒரு வினை முற்று பெற்றுக்கு கண்டேன், அதனோட தொடர்ந்து என்னது? ஒரு பெயர் தொடர்ந்து வந்தால் அது வினை முற்று தொடர். அப்ப இந்த இடத்துல கண்டேன் சீதையை அப்படிங்கிறப்போ யாரை பார்த்தேன்? நான் என்னோட செயல் நான் யாரை தேடணும்னா உங்களை நான் பார்த்துட்டேன். அப்ப கண்டேன் சீதையே. அப்ப அந்த இடத்துல சீதை என்பது பெயர், கண்டேன் என்பது வினைமுற்று. வினைமுற்றை தொடர்ந்து பெயர் வந்தால் அது வினைமுற்று தொடர். அடுத்தது பெயர் எச்ச தொடர். பெயர் எச்ச தொடர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? எச்சம், ஓடி. எச்சம் என்பது ஓடி. அப்ப இது கூட என்ன வரணும்? ஒரு வினை வரணும். பெயர் எச்சம், எச்சம் தொக்கி நிக்குது. ஓடி அப்படிங்கிறது என்னது? ஒரு யாரோ வந்தா ஓடி. அதனை தொடர்ந்து எச்சமாக நிற்கிற இடத்துல வினையை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்ச தொடர். அர்த்தம் புரியுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா வினை எச்ச தொடர். இந்த இடத்துல வந்தான். எப்படி வந்தாம? ஓடி வந்தானா அல்ல மெதுவா வந்தானா எப்படின்னு தெரியாது. அப்ப அந்த இடத்துல வினை எச்ச தொடர் அப்படிங்கிறது எப்படி வரும்? வந்தான் என்பது வினை, எச்சமா அது நிக்குது. நமக்கு அடுத்த கேள்வி, வந்தான் யார்? வந்தான் தெரியாது. அப்போ அந்த இடத்துல எச்சமாக நிக்கிற இடத்துல ஒரு பெயரோ அல்லது ஒரு வினையோ ஏதாவது ஒரு விஷயம் சேர்ந்து வர்றப்பதான் ஓடி வந்தான். வந்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆண்பாலை குறிக்கும். அது செயல் முற்று பெற்றிய வினை. வந்தான் செயல், ஓடினா, வந்தான், நடந்தான், நின்றான் அப்படிங்கிறது வந்தான். அப்ப அது தொடர்ந்து பெயரை தொடர்ந்து வருவது, அதனால அது வினை எச்ச தொடர். அடுத்தது பாருங்க, வேற்றுமை தொகை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், தொகைநிலை தொடர்ல ஒண்ணு பார்த்தோம். அது என்ன பார்த்தோம்னா, அதுல பாத்தீங்கன்னா உருபு மறைந்து வர்றப்போ ஐயாள்கு இன்னது கண் அப்படிங்கிற உருபு மறைந்து வரும்னு பார்த்தோம். இது எப்படி பாக்குறோம்னு சொன்னா வேற்றுமை தொகையில அப்படியே வரும். சரியா? வீடு கட்டினான், அங்க வீட்டை கட்டினான், அது உருபு மறைஞ்சு வீடு கட்டினான்னு சொல்றோம். இந்த இடத்துல வேற்றுமை தொகை இது சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான், வீடு கட்டினான்னு சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான், வீட்டை கட்டினான் அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். அந்த இடத்துல உருபு மறைஞ்சு வர்றப்ப வீடு கட்டினான், இங்க உருபு மறையாமல் அப்படியே வர்றதுனால அது வீட்டை கட்டினான். சரியா? அதனால வேற்றுமை தொடர்ல வீட்டை கட்டினான் அதுவும் அர்த்தம் ஒண்ணுதான்,
தொகாநிலை தொடர்ல வீடு கட்டினான், அந்த இடத்துல ஐங்கிறது மறைந்து வீடு கட்டினான். இந்த இடத்துல ஐ என்பது அப்படியே இருக்கு. இதுவும் அர்த்தம் ஒண்ணுதான், அதுவும் அர்த்தம் ஒண்ணுதான். சரி, அதனால இந்த இடத்துல மறையாமல் அப்படியே வந்திருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை. இடை சொற்றொடர் நம்ம சொல்ற சில அவன் வந்தான், யாரெல்லாம் வந்தாங்க? அவன் வந்தான் அப்படி சொல்ல முடியாது. பதில் எப்படி வரும்? இந்த ரெண்டு சொல்லுக்கும் அவன் தான் வந்தான், இந்த வழியில யாரெல்லாம் வந்தான்? அவன் தான் வந்தான். அப்ப தான் என்பதுதான் இந்த இடத்துல என்னது? இந்த ரெண்டு சொல்லுக்கும் தொக்கி தொக்கி நிக்குது. சரியா? அதாவது சம்பந்தமே இல்லாம இருக்கு. அவன் வந்தான், இப்ப மத்தவங்க எல்லாம் வரலையா? இல்ல, அவன் தான் வந்தான். அப்ப அந்த இடத்துல தான் என்பது இடை சொல்லாக வந்து பொருள். அவன் தான் வந்தான். ஓகேவா?